ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூரில் இருக்கிற அக்வேரியம் தான் வந்திருக்கோம். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க அக்வேரியம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா கப்பன் பார்க்குள்ள தான் இருக்குது. இங்கே 30 rupees ஃபார் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு கம்மி இருக்குது. அண்ட் நான் வந்து 300 கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சம். இவங்க என்ன சொன்னாங்கன்னா மொபைலில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் எதனா மொபைலில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா 300 பே பண்ணணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் மொபைல்ஸ் கேமராஸ் எல்லாம் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து 300 பே பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நிறைய பேர் 30 ரூபாய் பே பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் செல்ஃபிஸ் எல்லாம் வேறு எடுத்துருந்தாங்க. நாங்கள் தான் நல்லா ஏமாந்துட்டோம். எங்களை மாதிரி நீங்களும் ஏமாறாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார் ஃபிஷ்ஷு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸு ஸ்னாப்சாட்லலாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க. இந்த டேங்க்ல இருக்கிற ஸ்மால் செடிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் ஷெல்ஸ் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. சின்ன சின்ன மீனுங்கள்லாம் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இந்த மீனுங்கள்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த மீன் பாருங்கள், ஜீப்ரா பேட்டர்னில் இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த டேங்க் பாருங்க, இது மீனா இல்லை வேற என்னன்னு எனக்கே தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒயிட் கலரில். இந்த மீன் பேர் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒன்று சொல்லவே மறந்துட்டேங்க. அக்வேரியம் உள்ள ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது, ஆனால் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். கப்பன் பார்க் வெளியில் போனீங்கன்னா நிறைய தள்ளுவண்டி இருக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. அங்கே கம்மி விலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. கோல்டன் ஃபிஷ் பாருங்க, என்ன அழகா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஃபிஷ் பாருங்க, எல்லோ அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக்ல காம்பினேஷன்ல இருக்கு. ஃபுல் இந்த டேங்க் உள்ள செடியெல்லாம் இருக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கு. இது பாருங்க, அங்கே வந்து புகைங்க வந்துருக்கு. செடிங்கெல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வேறு போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து சின்ன சின்ன மீன்கள், கலர் கலர் மீன்கள், தவுக்கில் பின்ன வந்து ஆமை அதெல்லாம் இருக்குது. அப்புறமா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்த உடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபிஷ்ஷஸ் பார்க்க வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டேபிள் சேர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா வந்து உட்காரலாம். அப்புறமா ரூஃப் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. சூப்பராக நல்லா ரூஃப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் கூட கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், இது நார்மல் ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஃபிஷ்ஷஸை விட ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கிற ஸ்டாச்சுஸு, பொம்மைங்க, பின்ன வீடுங்க தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறமா இங்கே என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஈச் அண்ட் எவ்ரி டேங்க்கில் வந்து நேம்ஸ், ஃபிஷ்ஷஸோட நேம்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அவங்க நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இந்த டேங்க்ல இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சப்பையா இருக்குப்பா. இந்த டேங்க் பாருங்க, ஃபுல் ஃபாரஸ்ட் செட்டப் இருக்கு. எங்க பாருங்க, குட்டி குட்டியா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போகிறது நீங்க பார்க்க முடியும். செடிங்க பாருங்க, ஃபுல் இந்த வீடு பாருங்க, எவ்வளோ நல்லா வச்சிருக்காங்கப்பா, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க் பாருங்க, ஃபுல் ஸ்டோன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷோட கலருக்கும் டேங்கோட கலருக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. இந்த மீன் பாருங்க, ஒரு மாதிரி ஷேப்ல இருக்கு. எனக்கு என்னமோ இது டேங்க் க்ளீன் பண்ற மீன் மாதிரியே இருக்கு. இந்த டேங்க்ல இருக்க வீடுங்க பாருங்க, செம்மையா இருக்குல்ல. சைனாலலாம் பழைய வீடெல்லாம் இப்படி தான் இருந்துச்சுன்னு தானே, சூப்பரா இருக்கு. வாவ், இந்த டேங்க் பாருங்க, செம்மையா இருக்கு.
இந்த டேங்க் பாருங்கள், ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி டிசைனாக இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது. இந்த செடி பாருங்கள், கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த செடியெல்லாம் ஃபுல் ஃபாரஸ்ட் செட்டப்பில் இருக்குது. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இந்த டேங்க்கு செம்மையாக க்ரீனரியாக இருக்குப்பா. எவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க் இது தெரியுமா? பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வேறு இருந்துச்சு. அதுக்குன்னு திமிங்கல மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசு. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பாருங்கள், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது பார்க்க. இந்த டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் பாருங்கள். இந்த டைப் ஃபிஷ் வந்து ஏதோ ஒரு கார்ட்டூனில் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கார்ட்டூன் பேரும் தெரியாது, அதில் இருக்கிற ஃபிஷ் பேரும் தெரியாது. இந்த டேங்க்கில் பாருங்கள், ஒயிட் புத்தா ஸ்டாச்சு இருக்குது சின்னதாக. இந்த டேங்க்குக்கே அழகு கொடுக்குறது அந்த புத்தா ஸ்டாச்சு தான். எனக்கு புத்தாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த டேங்க்ல இருக்க ஃபிஷ் எல்லாம் பாருங்க, எல்லாமே எல்லோ கலர்ல இருக்கு. இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்க. இந்த டேங்க்ல பாருங்க, இது வீடா இல்ல கிணறா என்னன்னே தெரியல, பட் பார்க்க நல்லா இருக்கு. இந்த டேங்க்ல பாருங்க, வாயை பொழுக்கிற கல்லு மதியெல்லாம் இருக்கு. இந்த டேங்க் பாருங்க, சூப்பரா இருக்குது. ஃபுல் கிரீனரியா இருக்கு. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த டேங்க்ல பாருங்க, எல்லாமே கலர் கலரா செடிங்களா இருக்கு. மீனுங்க நல்லா கலரா இருக்கு. இந்த டேங்க் சூப்பரா இருக்கு. இந்த புத்தா ஸ்டாச்சு சூப்பரா இருக்குங்க. புத்தா ஏதோ தூங்குற மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லா தெரியுது. இதுவும் இன்னொரு பெரிய ஃபிஷ் டேங்க்கு பாருங்க, எவ்வளோ பெருசாகுது. பார்க்க சூப்பராக இருக்குது. அதுவும் இது நல்லா இருக்கு. காட்டுக்குள்ள வாட்டர் ஃபால்ஸ் வந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் செல்ஃபிஸ் போட்டோஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாட்டர் சவுண்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எல்லா ஃபிஷஸ் எல்லாம் பார்த்த உடனே வெளியில வந்து பார்த்தா இந்த பாண்ட் இருந்துச்சு. இந்த பாண்டில் ஃபுல்லு ஃபிஷஸ் எல்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.